தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளோட மொபைலில் ஈஸியாக சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி மூவி இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நமக்கு பிடிச்சவங்க ஹீரோயின்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை செலிப்ரிட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை ஒரு ஹெச்டி இமேஜோ அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாரோட இமேஜை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க, யாரோட வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் ஆர் வீடியோவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்ச் பாரில் போயிட்டு யுவன் சங்கர் ராஜா இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அவரோட இந்த அஃபிஷியல் ஐடியை நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இட்ஸ் யுவன் அப்படின்றது தான் அவரோட அஃபிஷியல் ஐடி. ஸோ நான் அதனால் அதை வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாரோட இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஐடியை வந்து சர்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எந்த இமேஜ் இல்லை வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, நார்மலாக வரக்கூடிய மீமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஹெச்டி நேச்சுரல் பிக்காக இருந்தாலும் சரி. ஸோ இதே மெத்தட் தான், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுவோம், அப்படி இல்லைனா ஸ்னாப்டியூபோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோ டவுன்லோடிங் ஆப் வச்சு இந்த ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இனிமேட்டுக்கு அப்படி பண்ண தேவையில்ல, ரொம்பவே சிம்பிள். மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி URL காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் இல்லை எந்த ஒரு கூகுள் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ஸோ யூசி ஒப்பேரா அதுபோல் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பார் இருக்குது இல்லையா, அதில் இப்போ நீங்கள் காப்பி பண்ண இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த லிங்க் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.instagram அப்படின்னு சொல்லிட்டு தான் லிங்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த www இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு Q மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, Q மட்டும் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் கீழே பாருங்கள், நம்ம காப்பி பண்ணால் அந்த லிங்க் தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த கோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் காப்பி பண்ண அந்த இமேஜ் தான் இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் கீழே போகிறேன் பாருங்கள். ஸோ இதே மெத்தட் தான், வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இமேஜாக இருந்தாலும், எந்த ஒரு இமேஜ் வீடியோவாக இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், டவுன்லோட் நவ் அப்படின்றது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும். ஸோ இப்போது நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களோட இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி வந்து குறையாது. எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேவா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது மூவி இமேஜஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது, அதுவும் ஹெச்டி இமேஜாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் அதாவது கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாரோட இமேஜை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த மூவி இல்லை எந்த ஆக்டரோட இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் ஆர் மூவியை வந்து கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சூர்யா NGK இமேஜஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது க்ரோம் ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் இமேஜ் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணோடனே உங்களுக்கு சூர்யாவோட NGK மூவியில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா எது ஹெச்டி எது நார்மல் ஃபோட்டோ அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. அப்படியே நீங்கள் சேவ் பண்ணால் கூட உங்களுக்கு ஹெச்டியாக வந்து சேவ் ஆகாது. ஸோ நார்மல் கேபி கணக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும், அதாவது 50 60 அப்படி தான் சேவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு
மேலே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த சர்ச் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டுலேயே சைஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு லார்ஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அகைன் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி சேம் இமேஜஸே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து அகைன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சாம்பிளுக்கு நான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இமேஜ் ஒயிட் கலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போது எனக்கு அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ஹெச்டியாக இருக்கும். ஸோ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இமேஜோட ஃபுல் ப்ரிவ்யூ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இமேஜஸ் வந்து ஹெச்டியாகவே சேவ் ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் எப்படி காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹெச்டி இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்து எப்படி ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ ஹெச்டி ஸ்டேட்டஸ் வந்து எந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 16:9, 9:16, 4:5, 1:1, 4:3 இது மாதிரி 5 விதமான ஸ்க்ரீன் ரேஷியோஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரேஷியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடியது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே நீங்கள் ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ரேஷியோ தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ரேஷியோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் வராது. அதனால் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 சைடுமே அதுவே வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் சின்னதாக பிளாக் கலருக்கு ஒரு மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், செயின் மாதிரி. ஸோ அதை வந்து அன்டிக் பண்ணி விடணும். ஸோ அன்டிக் பண்ணி விட்டுட்டு இப்போது நான் சொல்லக்கூடிய ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து அதாவது எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து 1080p 2340. ஸோ இதான் ஒரு ஸ்க்ரீன் ரேஷியோ. ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கான ரேஷியோ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஒரு சில மொபைலுக்கு இந்த ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து ஃபுல்லாக செட் ஆகாது. அப்படி யாருக்கெல்லாம் செட் ஆகலையோ இப்போது நான் 2வதாக சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 846x1980. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து இந்த ரெசல்யூஷனில் டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்க்ரீன் ரேஷியோ நான் வந்து சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது சப்போர்ட் ஆகுதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இப்போது ரீசெண்டாக நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹெச்டி இமேஜ் இல்லை வீடியோவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இமேஜ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஒரு ஸ்க்ரீன் ரேஷியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் சைஸ், ஸோ அதை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த இமேஜை இது மாதிரி ட்ராக் பண்ணி உங்களோட டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 10 செகண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 செகண்டுக்கு நான் இந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 30 செகண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்டுக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு 10 செகண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சாங்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு ஹெச்டியாக மூவி இமேஜஸ் வந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது.
ஸோ அப்படி ஒரு சில இமேஜ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சா கூட நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஹெச்டியாக வந்து மாற்றலாம். அதுவும் அலைட் மோஷன்லேயே வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பிளர் போனீங்க அப்படின்னா ஷார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ண உடனே உங்களோட இமேஜ் வந்து பயங்கர ஷார்ப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்த்தை மட்டும் 20 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0.20 சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ எந்த ஒரு இமேஜ், நார்மல் இமேஜ், ஹெச்டி இமேஜ் எதுவாக இருந்தாலும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இமேஜை நம்ம லைட்டாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இமேஜை வந்து டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைமண்ட் சிம்பிளை இமேஜோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, இமேஜோட எண்டு டைம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் இன்னொன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துடுங்க. அதோட டைமண்ட் சிம்பிள் வந்துட்டு கீழே நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். அது மாதிரி அந்த இமேஜை லைட்டாக லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் எண்டு ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. எண்டு ஸ்க்ரீன் வந்துட்டு அந்த கீ ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதாவது டைமண்ட் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அது மேலே டைம் லைனை வச்சுட்டு இந்த இடத்துல இது மாதிரி ரைட் சைட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் மாதிரி ரெட் கலரில் காமிக்கும் நீங்கள் மூவ் பண்ணுறது. ஸோ நல்லா மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போது அந்த கீ ஃப்ரேமில் என்ன பண்ணீங்களோ அது இங்கே வந்து ப்ளே ஆகக்குள்ளே நடக்கும். அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து இமேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இமேஜுக்கான அனிமேஷன் நம்ம வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான அனிமேஷன் தான் நிறைய பேர் டெலகிராமில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரேம் ரேட் வந்து டிஃபால்ட்டாக 30 இருக்கும், அதை வந்து 60 வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1080p வரையும் காமிக்கும். பட் 720p வந்து போதுமான ஒரு ரெசல்யூஷன். ஸோ நீங்கள் என்ன தான் பெரிய மொபைல் வச்சுருந்தாலும் 720p வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். ஸோ அதுக்கு மேலேயும் போக தேவையில்லை, அதுக்கு கீழேயும் வர தேவையில்லை. அதுக்கு 720p கொடுத்துட்டு கீழே எல்லாமே நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் ஃபுல். அப்புறம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 24 வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 100% லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து உங்களோட கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டியில் தான் இருக்கும். பட் அதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அப்லோட் பண்ணக்குள்ள தான் உங்களோட குவாலிட்டி வந்து ரொம்பவே குறையும். ஸோ அப்படி குறையாமல் நார்மல் ஹெச்டி குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு வீடியோ கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் நம்ம இந்தியன் ஃப்ளாக் வச்சு வீடியோ கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வரும். அது பார்த்திங்கன்னா 4.8 ரேட்டிங் வந்து இருக்கும், ஓகேவா? ஒரு 19 MB தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பாண்டா கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சு எப்படி குவாலிட்டி லாஸ் ஆகாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எத்தனை பேருக்கு வந்து 100% ஒர்க் ஆச்சு அப்படின்னு தெரியல. பட் இந்த கம்ப்ரெசர் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ ஆப்பை வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் அதை வந்து ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்தவொடனே இந்த மாதிரி அலோ ஆப்ஷன் கேட்கும். ஸோ அலோ கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டைரெக்டாக இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இப்போது ரீசெண்டாக அலைட் மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று இங்கே வந்து ரீசெண்டில் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் வீடியோஸ் அப்படின்றத அகைன் வந்து ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்களோட கேலரியில் ஃபோல்டர் வைஸ் போய்ட்டு கூட வீடியோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் எனக்கு அலைட் மோஷன் ஃபோல்டரே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் எவ்வளோ MP இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 MB வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது நம்ம இப்போது ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. அது பார்த்திங்க அப்படின்னா 105 MBக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இதை நான் ஸ்ட்ரைட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி குறையும். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, அந்த வீடியோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே கொஞ்சம் வந்து அது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது கீழே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன்ஸ் வந்து நிறைய வந்து ஷோ ஆகும். ஸ்மால், மீடியம் ஃபைல், லார்ஜ், ஸ்மால் ஃபைல்லே ஹை குவாலிட்டி, மீடியம் ஃபைலில் ஹை குவாலிட்டி, அதுபோல் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க.
இதில் நீங்கள் ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே குவாலிட்டி வந்து குறையாமல் எம்பியோட சைஸ் வந்து குறையும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ 70 MP இருக்கிற வீடியோ 3 MPக்குள்ளே வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க 3 வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசியாக பாருங்கள் லார்ஜ் ஃபைல் ஹை குவாலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதையே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா MP கம்மியாகவும் ப்ளஸ் ஃபுல் ஹெச்டிலையும் நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஒரிஜினல் வீடியோ எப்படி இருந்துச்சோ அதே ரெசல்யூஷனில் கம்ப்ரெஸ் ஆனாலும் குவாலிட்டி குறையாமல் கிடைக்குது. ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணி இப்போது ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து குவாலிட்டி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் இப்போ வந்து மேக் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் ஃபைல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக ஆட் வந்து ஷோ ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இல்லை ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஒரு 100% லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான சேவ் ஆப்ஷன் வரும். ஸோ இது மாதிரி எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த 100% டைம் முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் ஏரோ மார்க் வந்து டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண வீடியோட MP சைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 105 காமிச்சிது. பட் இங்கே வந்து 101 தான் இருக்குது. அது பரவாயில்ல. ஸோ இருந்தாலும் 101 MPயாக 6 MPயாக நமக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரிஜினல் எப்படி இருக்கோ, அதாவது அலைட் மோஷனில் நீங்கள் என்ன குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 6 MPக்கு கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப் வந்து கொடுத்துருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட ஃபோனில் HD வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணி கலக்குங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.